வந்து எனக்கு ஒரு 15 வருடங்களுக்கு மேலே தெரியும். என்னென்னா என்னோடய புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அப்போ வந்து பாலு மகேந்திரா சார் இருந்தார். அவர் தான் எனக்கு நெருங்கிய பழக்கம். அவர் என் மேலே ரொம்ப ஒரு ஒரு சண்டைக்கு அப்புறம் ஒரு பேட்டியில் ஒரு பிரச்சனை. அதான் அவரை நம்ம கேள்விகள் சிலது கேட்டேன். அவர் தமிழ்னு அந்த வயசில் எனக்கு அப்போ தமிழ்னு பேசிட்டீங்களே சார், ஆனால் இப்போ நீங்கள் போடுறது பூரா சஃபாரி போடுறீங்க, ரேபான் கிளாஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் ஆங்கில படம் எடுக்கணுன்றதான் எங்களோட ஆசை. நீங்கள் நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஆங்கில படம் மாதிரி இருக்குது. அது அவர் ஆங்கிலத்தில் எடுத்தால் என்ன, ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் பெருசாக வரும்னு சொல்லி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்டி காலேஜில் அது ஒரு பெரிய சின்ன பயிட்டில் வந்துச்சு கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் சாரோட ரொம்ப நெருங்கி பழகி பாலு மகேந்திரா சார் இருந்தார். அப்போ வந்து பாலு மகேந்திரா சார் வந்து என்னுடைய முதல் புக்கு வந்து சந்திரபாபு நாயுடு சார் ரிலீஸ் பண்ணார். அது பெரிய லாஸில் போயிடுச்சு. அது நான் சொந்தமாக போட்டேன், அவர்கிட்டே சொல்லாமல் பண்ணிவிட்டேன். அதுதான் பிரச்சனை. கடைசி நேரத்தில் புக்கு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு புக்குன்னொடனே அவரே ஷாக் ஆகிட்டார். செலவு பண்ண வேண்டாம், நம்ம ஆஃபீஸில் வச்சுன்னு பிரம்மாண்டமாக நடந்துச்சு ஹைதராபாத்தில். அதில் லாஸ் ஆனதில் கையை கடிச்சதில் ஒரு 8 வருஷம். அப்போ ஒரு நிருபராக சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த காசை புரட்டி போட்டு கடன்லாம் வாங்கி இந்த ஃபஸ்ட்டு புக்கு இந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்னு சொல்லி அவர் சிஎம்ஏ ரிலீஸ் பண்ணார். சிஎம் ரிலீஸ் பண்ண புக்கில் அடி வாங்கி ஒரு 10,000 கடன் ஆனது நான் ஒரு ஆளாக தான் இருக்கும். அது முடிஞ்சு ஒரு 8 வருஷம் விட்டேன். அதுக்கப்புறம் தான் பதிவுகள் எழுதிட்டு அப்புறம் பாலு மகேந்திரா சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு உங்களை யாரை பிடிக்கும் அப்படின்னாரு. எனக்கு பாக்யராஜ் சாரை பிடிக்கும். நேராக அவர்கிட்ட போங்க, ஏன்னா போய் உங்கள் புக்கை பற்றி சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற உடல்நிலையில் பற்றி நான் இதுக்கு வர முடியாது. அது அப்போ சார் வந்து பாலு மகேந்திரா சார் ஆட்டோவில் தான் போயிட்டு வருவார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் எப்போயாவது நான் ராணிப்பேட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ திடீர்னு சென்னைக்கு வந்தேன்னா ஃபோன் பண்ணுவேன். அவர் செல்ஃபோனும் கையில் வச்சுக்க மாட்டார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏவிஎம்மில் தான் இருக்கேன்னுவார். போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுட்டே பேசிகிட்டு இருப்போம். ஸோ அப்போ அந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறேன் சார்னா, அப்போ உங்களுக்கு யாரை பிடிக்குன்னாரு. என்னால் வர முடியாது, சென்னையில் வச்சிங்கன்னா நான் சாயந்தரமாக வந்துட்டு போகிறேன், என் உடல்நிலையை பற்றி உங்களுக்கு தெரியும், இப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கேன். நான் பாக்யராஜ் சார், நீங்கள் போய் பாக்யராஜ் சாரை பாருங்கள் சார், எனக்கு பழக்கமே இல்லை சார் அப்படின்னு. நீங்கள் போய் சொல்லுங்கள், அவர் ஏதாவது சொன்னார்னா சரி என் பேரை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் இல்லை, நான் புக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ சாரை வந்து பார்க்க போனேன். சாரை பார்க்க நேராக போனால் ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு நேரடியாக போய் சாரை பார்ப்பேன். ஏன்னா அவர் ஒரு பத்திரிக்கையாளர், ரெண்டாவது நம்ம அவருடைய தீவிர ரசிகர். இப்போ கூட எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டில் அந்த குழந்தையாக இருக்கும். அது இப்போ என் தங்கச்சி பொண்ணு கூட ஒரு சடங்கு மாதிரி வச்சோம். இப்போ அது குழந்தையாக இருந்துச்சு. இப்போ தான் இது வந்தோம் 4 டைம் 4 தீபாவளிக்கு போய்ட்டு வரும்போது பார்த்தா பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு அந்த மாதிரி என்னென்னா, ஒரு தந்தை என்னென்ன பண்ணால், ஒரு குழந்தை நேற்று தான் பிறந்து இப்படி வளர்ந்துக்கிட்டே இருந்தது, அதுக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், இதே ஒரு குழந்தை இதுக்கு ஒரு குழந்தையான்ற மாதிரி ஒரு தந்தையோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அந்த மாதிரி சார் பார்த்துருப்பாரு. ஏன்னா போன வருஷம் வந்து ஏதோ சேனல் ஆரம்பிக்கிறேன்னா இப்போ பார்த்தா ரசிகர் பண்ணுறேன் விழா மாதிரி நண்பர்கள் இவ்வளோ பேர் கூடுறாங்கன்னொடனே சார் ரொம்ப நேரம் இன்விடேஷனை பார்த்துட்டே இருந்தார். இப்படி பார்த்தாரு. சரி அவர் உள்ளுக்குள்ள என்ன நினைப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் தெரியும். சரி என்ன சொல்ல போகிறாரோன்னு சொல்லிட்டு போய் சார் இது மாதிரி, ஏன்னா நம்ம மேஜராக எது பண்ணாலும் சாருக்கு சொல்லாமல் பண்ண மாட்டோம். சாரை வந்து கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து என்னோடய திருமணத்தெல்லாம் சார் வந்து தான் நடத்தி வச்சாங்க. அதை நம்மளோட திருத்தணியாசலம் அவர்களுக்கார் என்னுடைய சகோதரர் இவங்கெல்லாம் தான் பண்ணி வச்சாங்க பெரியவங்களாம். ஸோ இந்த விஷயத்துக்கும் சார்கிட்ட போய் சொன்ன உடனே பார்த்தாரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தார். என்னன்னே அவருக்கு புரியலை. என்ன இது யூடியூப்பில் இது என்ன ஃபேன்ஸில் போய் சார் வந்து 50 வருஷமாக இருக்கார், உலகம் பூரா ரசிகர் இருக்கேன். என்னன்னா போன வருஷம் கூட பார்த்துருக்கோம், ஒன்றுமே சொல்லலை. இப்போ பார்த்தா ஏதோ ஒரு பெரிய கூட்டம் நடத்துகிறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு மன்னிக்கணும். இவர் சொல்கிற மாதிரி சந்தேக கண்ணோட எல்லாம் பார்க்கல. நான் எந்த யோசனையும் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறேன்னா இது என்னன்னே தெரியாமல் போய் அப்படி நடுக்காட்டில் போய் அதை கண்ணை கட்டி விட்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி போய் எங்கேயா மாட்டிக்கூடாது. அதனால் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால அதுக்காக அவ்வளோ நேரம் பார்த்தேன். ஏன்னா நிறையா நிகழ்ச்சிகள் டிவி நான் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அது என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்ததுக்கப்புறம் கூட சில சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான், என்ன எதுங்கிறது. சார் வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்டேட்டில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் இந்த மேடையில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் இல்லை, அவங்க வந்து என்னென்னா அந்த சீனியாரிட்டி, நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டாரு, நம்ம எவ்வளோ நேஷ்னல் லெவலில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஒரு டைம் பேசிகிட்டு இருந்தோம் சார்ட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து என்னென்னா சாரை வந்து தேடுறாரு. அவர் சூப்பர் ஸ்டார், ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டாரு. சார் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின்ற காலம் ஒரு படம் எடுக்கிறார் அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகுது. அதற்கு அடுத்து நான் சார்கிட்ட கேட்டுருக்கும்போது வேறு ஒரு தருணத்தில் சார் சொன்னாங்க, வேறு ஒரு இதுக்காக மீட் பண்ண நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாமே சார், அது அவரை வச்சு வேறு ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க இல்லைங்க அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு நாள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் அழைத்த போது நான் பிஸியாக இருந்தேன், அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது ஒரு கைத்தட்டல்
பண்ணலாம்னு நினைக்கிறேன். சீரியஸாக கேட்டுட்ருக்கீங்க. அவர் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார். அமிதாப் பச்சன்னா ஒரிசாவில் தெரியும், மத்திய பிரதேசில் தெரியும், பாகிஸ்தானில் தெரியும், ஆப்கானிஸ்தானில் தெரியும், எல்லாரையும் தெரியும். சார் வந்து அந்த ரீச்சை கொண்டு போனவர் அந்த படத்தில், ஆக்ரி ரஸ்தான்ற படத்தில் பின்னி அப்படி ஒரு கதை வந்து இந்தியில் இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வந்தது எல்லாம் அவர் மிரண்டு போயிட்டு அடுத்தடுத்து சார் சொன்னார். அவர் பல முறை என்னை காண்டாக்ட் பண்ணாருங்க, சூப்பர் ஸ்டார் இல்லை சொல்லக்கூடாது, நீங்கள் பண்ணுங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். இல்லைங்க, எனக்குன்னு ஒரு ஸ்டோரி, எனக்கு லைன் வரணும், வந்தால் மட்டும்தான் நான் பண்ணுவேனே தவிர எதுக்காக நல்லா ஓடிச்சுன்றக்கா அடுத்தடுத்து அதே மாதிரி படங்கள் நான் பண்ண மாட்டேன்னு சார் சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் அந்த இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு ஃபங்க்ஷனு, சம்மந்தமே இல்லை, சாருக்கு அவருக்குள்ள கான்டாக்டு ரொம்ப நாளாக இருக்கும், 30 வருஷம் ஆயிருக்கும். கேரளாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் சாரோட பேரை சொல்லி பேசுகிறார். யார்? அமிதாப் பச்சன் அவர்கள் பேசுகிறார். அதை நான் சார்கிட்ட சொன்னேன். நான் கேரளாவில் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். மேஜர் ரவின்னு சொல்லி ஒரு டைரக்டர், அவங்களோட ஃபங்க்ஷனில் அமிதாப் சார் வந்து பேசுகிறாரு பாக்யராஜ் சாரை பற்றி. சவுத் இந்தியாவில் கேரளாவில் போய் பாக்யராஜ் சாரை பேசுகிறார். அப்படி ஒரு பெருமைக்குரியவர் இங்கே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவரோட நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாக எனக்கு பெருமையாக தான் இருக்குது. நந்தா கேட்டுக்கொண்டதுக்கு சார்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும். ஏன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்செல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அதாவது இப்போ அங்கே வந்து மதுரையில் ஜீவாக்கெல்லாம் தெரியும். ஆமாம், ஒரு வருஷம் ஓடுது. அடுத்த தீபாவளி அன்னைக்கு வெடி வாங்க போகிறப்ப திருப்பி ஒரு வருஷம் கழித்து அந்த படத்தை அன்றைக்கி தான் லாஸ்ட் ஷோ, அடுத்த நாள் தீபாவளிக்கு வேறு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு வருஷமாக அந்த படத்தை பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த படத்தை கடைசி ஷோவும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வருடக்கணக்காக ஓடின ஒரு மாபெரும் இயக்குனர். அவரை பார்த்தாலே மிரள்வாங்க. ஏன்னா அப்போ அந்த வயசில் நமக்கு புரியாது அவரோட ஜோக்கு. ஆனால் என்னென்ன சார் ஒன்று சொல்கிறாருன்னா, ஒரு ஒவ்வொரு மனிதனையும் கனெக்ட் பண்ணுவார். அவர் அந்த குடும்பத்தை கனெக்ட் பண்ணுவார். சகலகலாவலன்னு ஒரு படம், நான் வந்து 7th 8th படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கட்டடிச்சிட்டு, 8th படிக்கும்போது கட்டடிச்சிட்டு சகலகலாவலன் படம் பார்த்துட்டு வந்துட்டோம். அதே ஷோ வந்து எங்கள் அக்கா மாப்பிள்ளை அவங்க பிள்ளைங்கள்லாம் போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. படம் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு அவங்க இன்டர்வலோட எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த படத்தில் ரொம்ப காட்சிகள்லாம் ரொம்ப ஆபாசமாக இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழித்து சாரோட படம் வருது. அப்போ நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்னா, ஒரு படம் ஆபாசமாக இருக்குன்னா படத்தையே கட் பண்ணிட்டு பாதியில் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல். கடைசியில் பார்த்தா சார் ஒரு சீன் வச்சுருப்பார். ஏன்னா எல்லாம் பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும் விளையாட்டுலாம். ஆபாசமான தங்கச்சிகள் 5 பேரை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோசமான சீன் வரும்போது சில்லறை காசை கீழே போட்டார். காசு கீழே விழுந்துச்சு தேடுங்கன்னா அவங்க தியேட்டருக்குள்ளே அந்த சீன் போயிடும். திருப்பி பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தையும் கனெக்ட் பண்ணுவார் சார். இப்போ சாரோட படத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வரலாற்று புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கிறோன்னா இந்த காலகட்டங்களில் இப்படி இருந்துச்சுன்னு எழுத்துக்கள் மூலமாக தான் இருக்கும். இப்போ சார்லாம் வந்து இப்போ இந்த 1900 எண்டில் வந்து ஒரு வரலாற்றை பதிவு செஞ்சது. நீங்கள் வந்து 1970களில் இளைஞர்கள் எப்படி இருப்பான், கல்லூரி மாணவன் எப்படி இருப்பான், பெண்கள் எப்படி இருப்பான், கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் எப்படி, அவங்களோட லவ் எப்படி இருக்கும், அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவான், அவன் வீட்டில் என்னென்னலாம் மோசடி பண்ணுவான், அந்த காலத்தை ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருந்தது, ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு மில்லு வேலை பார்க்குறாரு ஏன்னா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அது போக காமெடி வச்சாருன்னா உண்மையிலே இப்போ சிரிக்க மாட்டேன், நான் நினச்சி சிரிப்பு வரும். கல்லாப்பட்டி சிங்காரம் தான் ஒரு படத்தில் மெயினாக சார் இதுக்கு பாருன்னா அது வேறு மாதிரியான காமெடியாக இருக்கும். கவுண்டர் பண்ணி உட்காந்து ஒரு டெய்லர் 5க்கு 10க்கு அல்லாடுற டெய்லரு எவனா வந்தால் ஒரு இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம நேரில் பார்த்து அவனே டீக்கே வழி இருக்கு அது உட்காந்துருப்பான். ஒருத்தர் பேண்ட் சட்டையோட ஜாவா பைக்கில் வருவார். வாங்க நான் உட்கார வச்சுட்டு அப்புறம் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த காசையை வாங்கி இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா அவன் கையிலேருந்து 10 ரூபா, சரி ஐயாட்ட சார்ட்ட 10 ரூபா வாங்கிட்டு போ, டே சிசர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. எப்படி அவன் 10 ரூபாலேயே காஃபி சாப்பிட்றியான்னு அவனை கேட்டுட்டு வசதியான ஆளாக தர்றான், பேண்ட்டு சட்டை போட்டான்னு அவன்கிட்டே 10 ரூபா வாங்கி அவனுக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு, தம்பி அப்படியே சிசர் ஒரு பாக்கெட் வீடி குடிச்சிட்டு இருப்பான் அந்த டெய்லரு. காசு அடுத்தவன் காசுனாலும் சிசர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு மீதி நீயே வச்சுக்க, இந்த பையனுக்கு பச்சை தண்ணி கூட தர மாட்டான், அடுத்தவங்க காசு மீதியை வச்சுக்கன்னு அவர் போனோடனே அடித்து பிடிக்கிறவாப்பில் 2 ரூபா. அதை விட இன்னொரு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சிட்டு இருக்கா அப்படி. நான் கூட நம்ம யூடியூப்லாம் பேசும்போது சொல்லுவேன், கல்லாப்பட்டி சிங்காரம் ட்ரௌசரோடு வருவாப்பில் இப்படி, டெய்லர் உட்காந்துருப்பா பெட்டியில், யார் கவுண்டர் பண்ணி உட்காந்துருப்பாப்புல கேரக்டரு. உட்காந்துருந்தோடனே பின்னாடி அவங்க ஒய்ஃப் வரும், தெரியாது ஒய்ஃப் கூட வந்துகிட்டே இருக்கும்போது கல்லாப்பட்டி சிங்காரம் கேஷுவலாக பார்த்தேன்னா என்னையா உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த டெய்லர் வந்து எய்த்த வீட்டில் ஒரு லேடியை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே கல்லாப்பட்டி சிங்காரம் கேஷுவலாக சொல்லுவாப்புல, கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்துடுவா போகிறா அப்படின்னு. அதெல்லாம் வந்து உண்மையிலே ரியல். அப்போ வந்து என்னென்னா பின்னாடி பொண்டாட்டி வரும், யார் காந்திமதி வர்றதை பார்க்காது, கவுண்டர் மணி பட்டியோ
சும்மா அறியா அப்படின்னு சொல்ல போவாப்புல, இவர் பேசிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த அம்மா வந்து அடித்து கூட்டு போயிடும். வா என்ன 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 சொன்னப்ப அப்படின்னு. இதெல்லாம் யதார்த்தமாக தெருக்களில் நடக்கக்கூடிய, சாதாரணமாக யதார்த்தமாக நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தையே விஷயங்களை வந்து சாரா புழிஞ்சு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வரலாறுல அந்த காலகட்டத்தில் நம்ம சமூக நிலைமை என்ன இருந்தது, இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா அது பொதுவாகவே எல்லாம் அப்படி தான் இருக்கும். மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஒரு டெய்லர்னால் எப்படி இருப்பார், அவருடைய மெஷின் எப்படி இருக்கும், அவரோட வாழ்வியல் முறை, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருப்பான், ரேஷன் கடை எப்படி இருக்கும், ரேஷன் கடையில் போய் ஒரு இளைஞன் யாருக்கு வீட்டில் போய் சொல்லி வாங்க சொல்லுவாங்க, போக மாட்டான், அந்த பொண்ணு சொல்லிட்டான்றதுக்காக போய் அந்த மாதிரி வந்து என்னென்னா அந்த மக்களுடைய வாழ்வியல் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் நீங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸு, ஒரு வாத்தியார் எப்படி இருப்பார், கிராமத்தில் ஒரு வாத்தியாருக்கு என்ன மரியாதை இருக்கும், எல்லா கேரக்டரையும் சொல்லி ஒரு இளைஞன் படிக்காத ஒரு இளைஞன் அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போவார் தெரியுமா. அதெல்லாம் சார் அப்போ சிகப்பாக இருப்பான், வர்றேன்னு அடம்பிடிப்பான் மாப்பிள்ளை. இவனை பார்த்து அந்த பொண்ணு இவனை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணா வண்டி வச்சு மூஞ்சில் வச்சு இப்போ கிரீஸை மூஞ்சில் தடவி கூப்பிட்டு போவார். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக இருக்கிறது தான். மனசில் ஒரு மிடில் கிளாஸோடைய மனசுலையும் கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய மனசில் அதை வந்து பிரதிபலித்தவர். அதை வந்து எப்படின்னா ரிசர்ச், ஒவ்வொரு படமும் ரிசர்ச்சாக இருக்கும். சும்மா ஒரு கதை சும்மா ஏதோ எழுதணும் காமெடி, ஒரு சாங்கு காமெடி அப்படின்லாம் கிடையாது. அந்த ஒவ்வொரு காமெடியிலையும் ஒரு ரிசர்ச் இருக்கும், மக்களுடைய வாழ்வியல் இருக்கும், அதில் வந்து சீரியஸ்னஸ்லேயும் இருக்கும். ஒரு தந்தை மகனும் பேசிக்கிட்ட விஷயங்கள், அப்பாவுக்கு தெரியாமல் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அப்பா மேலே வழியை போட்டுறது, இப்போ பூட்டை உடச்சி, இதெல்லாம் வந்து யதார்த்தமாக அந்த காலகட்டத்தில். ஏன்னா அது வந்து ஒரு வறுமையான காலகட்டம். 90 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா முன்னேறவில்லை. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. 10 ரூபா கூட ஒரு பெரிய விஷயமா இருந்த காலகட்டங்கள் எல்லாருக்குமே அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். இப்போ தான் நம்ம தனியாக செலவு பண்ணுறோம், வருமானம் வருது, இல்லைனா இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தை பதிவுகளாக்கி தமிழகத்தில் ஒரு வரலாறு ஆக்கியவர் பாக்கியராஜ் சார். அதில் வந்து மாற்று கருத்தை இருக்க முடியாது. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். இவர் சார்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னென்னா, கமல் அவர்கள் படத்தில் இருந்து ஆரம்பத்துலேருந்து சார் வந்து கதைகள் பார்த்திங்கன்னா மிரட்டி இருப்பார். அவர் பாரதி ராஜா சாரே சொல்லியிருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு படத்தில் சில விஷயங்கள் ஒரு லாங் ட்ராவலில் ஒரு ஷார்ட் வச்சதை எப்படி வந்து கண்டுபிடிச்சி மாற்றினாருன்னா ரொம்ப சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இது எப்படி சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சமூக ரீதியான கதைகளை கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா உங்களோட ஒவ்வொரு படத்துலையும் வேறு ஒருத்தர் வாத்தியாராக இருப்பீங்க, ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் மேனாக இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த 7 வேடங்கள் போட்டு வரீங்களா, ஒரு போலீஸ் அந்த கெட்டப்லலாம் வருவீங்க. அது அந்த இதெல்லாம் நாங்கள் சில பேர்லாம் நேரில் பார்த்துருக்கோம். அது எப்படி நீங்கள் அந்த மாதிரி சமூக கதைகளுக்குள்ளே போனீங்க சார்? முதல்ல அமிதாப் சாரை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது பிஸியாக இருந்தேங்கிறது கரெக்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் என்ன டைரக்ட் பண்ணுறதுக்காக வந்து கேட்டார். அந்த கதையை கேட்டேன், அதுவும் டூயல் ரோல். ஸோ நான் பண்ண அமிதாப் பச்சனை வச்சு ஆக்ரியஸாக நான் பண்ணதும் டூயல் ரோலு. இவர் ஒரு கதையை கொண்டு வந்து இதை நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக பண்ணுங்க, எனக்காக டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் டூயல் ரோலாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், சார் இப்போ தான் ஒரு டூயல் ரோல் பண்ணேன், மறுபடியும் நான் உங்களை வச்சு ஒரு டூயல் ரோல் பண்ணி படம் சக்ஸஸ் ஆகுதுங்கிறது வேறு. ஆனால் பாக்யராஜுக்கு இதுதான் தெரியும் போலக்கு, எப்பப்பா டூயல் ரோலே பண்ணுறான்னு சொல்லி அப்படி ஒரு பேர் வரும். அதனால் வந்து நான் கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு கதை உங்களுக்காக பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை அவாய்ட் ஆச்சு. அப்புறம் பாலுமகேந்திரா சார் பற்றி சொன்னீங்க. ஒரு உள்ளூர சந்தோஷப்பட்டுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அவர் வந்து என்னுடைய படங்கள் ரிலீஸுக்கு முன்னாலேயே லேபில் வந்து காப்பி ஃபஸ்ட்டு காப்பி ஓடிட்டுருக்கும், செக் பண்ணுவாங்க. ஒரு 2 காப்பி 3 காப்பி வரைக்கும் கலரிங்காக வேறு ஏதாவது தப்பு இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ இந்த ஆப்ரேட்டர் வந்து அவன் படம் போட்டு அவன் படம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பான் இல்லையா, அது ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொருத்தருக்கு போய் அப்புறம் மேனேஜருக்கு போய் அப்புறம் பார்த்தா கடைசியில் பிரசாத் சார், ரமேஷ் பிரசாத் பார்த்து அது எல்வி பிரசாத் சாருக்கு போய் எல்வி பிரசாத் சார் வந்து உட்காந்து அங்கே வந்து அந்த காப்பி செக்கிங்கில் உட்காந்து அந்த படம் பார்த்துருக்காரு. அந்த மாதிரி ரிலீஸுக்கு முன்னாலேயே பாலுமகேந்திரா சார் வந்து டார்லிங் பார்த்துருக்காரு. யாரோ எனக்கு சொல்லும்போது எனக்கு அதுதான் பெருமையாக இருந்தது. என்னென்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், நம்ம ஒரு பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பாலுமகேந்திரா அவரே ஒரு பெரிய கலைஞன். அவர் வந்து பாக்யராஜ் படத்தை ரிலீஸுக்கு முன்னாலேயே நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் போய் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் அந்த கமெண்ட் சொல்லியிருக்காரு. அவர் கட்ஸு நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு கட்ஸு. அவன் கடைசியில் வந்து போய் சூசைட் பண்ணிக்க போகிறான்னு மேலே ஏறாருன்னு பில்டப் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போய் பார்த்தா பிளெயினாக ரோடு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கிளைமேக்ஸ் முடிப்பாருன்னு நினச்சே பார்க்க முடியல.
அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கிளைமேக்ஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது இதெல்லாம் இல்லை, தான் ஒரு இடத்துல ஒரு தருணத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது சார் அதை சொல்லியிருக்காங்க, பாலுமகேந்திரா சார். அவர் வேறு லெவலுங்க, அவர் வேறு ஸ்டைல். நம்ம ஏங்க நம்ம என்ன இப்போ ஆக்சுவலாக அவர் நம்ம படத்தை பார்த்து எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம ஃபோட்டோகிராஃபி பேஸில் போகும். ஆனால் அவரெல்லாம் நம்ம தீவிரமாக அவர் அதாவது திடீர்னு நானாக சிரிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லி. ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க டேஸ்ட், அவங்க எதில் லைக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. அதை நான் எங்கிட்ட சினிமா சொல்லும்போது கூட இதுதான் கரெக்டான சினிமான்னு எதையும் சொல்ல முடியாது. இப்போ சங்கர் எடுக்கிறாருன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு அதுக்காக தேடி தேடி இந்த படத்தில் உலக அதிசயம் என்ன காமிப்போம், இந்த படத்தில் இது என்ன காமிப்போம் அப்படின்னு. ஸோ அது அவருடைய பேட்டர்ன், அவர் அந்த மாதிரி தான் எடுப்பார். எங்கள் டைரக்டர்னு சொன்னோன்னா அவர் சீரியஸாக தான் எதையுமே சொல்லுவார். அவர் காமெடி கிமெடியெல்லாம் அவர் மிக்ஸ் பண்ணுறது அவருக்கு பிடிக்காது. ஸோ இதுக்காக இதுதான் கரெக்ட் படம், இதுதான் இது அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும். அதில் அவங்க எப்படி பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் கேட்டது கூட என்னென்னா, இது வந்து நம்ம சுற்றி வர நடக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ ஸ்கூல் ஏஜ் தான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக ஸ்கூலில் படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு சும்மா கேஷுவலாக போவேன். கேஷுவலாக போனால் அது அவங்க அம்மா அப்பா இருப்பான். அஜய்யோ அப்படின்னுச்சா, பாக்கியம் வந்திருக்கு, திடீர்னு காப்பி போட்டு கொடுக்கலன்னா அப்புறம் சர்க்கரை இது இல்லையே, பால் இல்லையே அப்படிம்பாங்க. அப்படியானா அடடாடா அப்படின்னு அவங்க உடனே அவங்க ஹஸ்பண்டு இவனுக்கா ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா வந்து இப்படி சொல்கிறானேன்ட்டு. அப்புறம் நான் இல்லை பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுனா காசு எடுத்து கொடுத்தா அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். யார் ஃப்ரெண்டுக்கு, என்ன அப்பா அம்மா இப்படி வந்து கேட்டாங்களேன்ட்டு. இது வந்து அடுத்த தடவை வரும்போது ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாக்கியத்துக்கு ஒரு மீன் குழம்பு வாங்கி கொடுக்கலான்னு அவங்களுக்கு மீன் போட்டு சாப்பிட்றேன். அது உடனே இல்லைம்மா எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது என்னென்னா அவங்க ஏழ்மையும் தாண்டி அவங்களுடைய சூழல். இது வந்து ஒரு யதார்த்தமாக சொல்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளுக்கிறது அவங்க சொல்லும்போது இது நம்ம வந்து அதை எந்த விதத்தில் எடுத்துக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க பையனுக்கு அது சங்கோஜமாக இருக்கும். ஆனால் அப்பா அம்மா வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு பையனுக்கும் சேர்ந்து கொடுத்து சாப்பிட்லாம், நம்மளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நம்ம சுற்றி வர நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது. இப்போ கல்லாப்பட்டி சிங்காரமே அவர் கேரக்டரே அதுதான். ஒரிஜினலாகவே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அப்பா அவர் ரொம்ப இன்னசென்ட்டான டைப்பு. அவர் ஒய்ஃபுன்னா ரொம்ப பயம் அவருக்கு. வேலைக்கு போவார், சாயங்காலம் வருவார், எங்கேயுமே போக மாட்டார். ஒரு பீடி குடிக்கணுன்னா கூட ஒய்ஃபுக்கு முன்னால் குடிக்க மாட்டார், அங்கே அந்த மூலையில் தான் போய் குடிப்பார். அவர் சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு போவார். நான் படத்தில் சொல்கிற மாதிரியே தான் சொல்லுவார். அல்ல இன்டர்வெல்லானா ஒரு டீ தட்டை முறுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுன்னா அவங்ககிட்ட காசு இருக்காது தான் அவங்க கூட போனேன் அப்படிம்பார். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு செப்பல் வாங்கினாங்கன்னா அந்த செப்பலை வந்து அவன் மேலே சொருகி வச்சுருப்பான் என் ஃப்ரெண்டு. அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே நான் வந்து செப்பல் விட்டுருப்பேன், செப்பல் தொட்டு போகலாம், உன் செப்பலுக்கு இல்லை இருக்குது அப்படின்னா எங்கே என்ன இது மேலே சொருகி வச்சுருப்பான். போகலாண்ணா அது இங்கே கடைக்கெல்லாம் போகிறதுக்கு வீதியில் இருக்குது, பின்ன சினிமாவுக்கு போகிறோன்னா தான் ஒன்று. ஸோ கேரக்டர்ஸ் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு. செருப்பு தேஞ்சு அதே மாதிரி தீபாவளி வாங்கினா அடுத்த பொங்கலுக்கு தான். அதே மாதிரி சில ரொம்ப இன்னசென்ட்டான சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த பையன் காலேஜ் வரைக்கும் எப்படியோ படிக்க வச்சுருப்பான் கஷ்டப்பட்டு. இவன் காலேஜுக்கு வந்து அப்போ தான் சேர்ந்துருப்பான். அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு பேட்டா செப்பல் ஒன்று வாங்கி போட்டு போகணும். ஏன்னா ரொம்ப பழைய ஒரு இதாக இருக்கானே. அவங்க அப்பாட்ட வந்து என்னடா காலேஜில் எல்லோரும் நல்ல இதெல்லாம் இது செருப்பு போட்டு போகிறாங்கப்பா, இது சாயங்காலம் வாங்கி உண்டாது, காலேஜ் வரைக்கும் ஒன்றும் சேர்த்து செய்ய மாட்டேனா, வான்னு சாயங்காலம் வந்தோன்னு இவனும் ரெடியாகி வருவான். அப்போ பஸ்ஸு வாடா இங்கேயே போயிடலாம், இது என்ன பஸ்ஸுன்னா இந்த மரத்துக்கடியில் அர்ஜென்ட் தைச்சிட்டு இருப்பான் பாருங்க டயர் செருப்பு. அங்கே போய் ஏப்பா நல்ல இவன் காலுக்கு தகுந்த மாதிரி ஒன்று எடுப்பா அப்படிம்பார். காலேஜ் போகிறவனுக்கு எப்படி இருக்கும், இவனால் எனக்கு செருப்பே வேண்டாம் போ அப்படின்ட்டு வந்துடுவான். ஏன்னா அவருடைய இது வந்து அவருடைய சூழ்நிலை, அவர் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இன்னும் அதில் இன்னொரு பையனை அவங்க அப்பா இருக்காருல்ல, அவன் வந்து சொன்னான், அப்பா என்னென்ன அன்று என்னது இதாப்பா இதுக்குள்ளே பேண்ட், அதான் பேண்ட் போடுறது இல்லைப்பா, பேண்ட்டுக்குள்ளே போடுறது அது வேணும்னா சரி சாயங்காலம் ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்பா. என்ன சைஸ் எல்லாம் ஒன்றும் கேட்கலன்னா புதுசாக கோவனம் போய் வாங்கிட்டு வந்துடுவார். என்ன சொல்கிறாருன்னா உள்ளே போடுறது எவனுக்கிட்ட தெரிய போகுது அப்படிம்பாரு. இல்லைப்பா பக்கத்தில் இருக்கவங்க பேடிக்கு பார்ப்பா, நீயே அவன் பார்க்குற மாதிரி நீ இப்படி திரும்பிக்கோ அப்படிம்பா. ஸோ
பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பையன் படித்தா கூட இவங்க இன்னும் அந்த வில்லேஜ் லெவல்லையே எப்படி இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இது ரசிக்கவும் தோணும். அதே நேரத்தில் சினிமாவில் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம். கேரக்டர்ஸ் அப்போ நீங்கள் சொன்னீங்களா பார்பர் ஷாப்பில் உட்காந்துருப்பான்னு, அவன் சேவிங் பண்ணுவோம் சில நேரங்களில் மூஞ்சிக்கு இது மட்டும் அடிச்சு விட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவன் டக்குன்னு சென்ட் எடுப்பான். அந்த வெள்ளையாக ஒரு ஸ்னோ வச்சுருப்பான், அதை எடுப்பான். அதை எடுத்தோன்னையுமே வந்து உடனே மூஞ்சிக்கு போட மாட்டான், அப்படியே டக்குன்னு வெளியே அந்த கதவுக்கிட்ட எட்டி பார்ப்பான். வீதி ஒரு தடவை பாட்டு டக்குன்னு இதை மூடிடுவான். மூடிட்டு இது எல்லாத்துக்கும் போடுறது நீங்கள் அப்படியா அப்படின்னு அதை தூக்கி உள்ளே வேளால் வச்சு போட்டு உள்ளிருந்து ஒரு வெள்ளையாக ஒன்று எடுப்பான். எடுத்து இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிப்பான். நம்ம நினச்சிக்கோ அடேங்கப்பா நமக்காக ஸ்பெஷலாக ஒரு படம். இது எல்லாத்துக்கிட்டையும் இதே டைலாக் தான் அவன். இது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மருது ரொம்ப நல்லவன், நான் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்காக தான். அவன் நினச்சிட்டு பாரு இது இப்படி சொன்னால் ரொம்ப உச்சி குளிர்ந்து இதாகிடுவார் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்னென்ன இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இது படத்தில் எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிக்கிறது தான். நிச்சயமாக சார், அதுதான் நிச்சயமாக ஒரு வரலாற்று பதிவாக அதெல்லாம் இருக்கும். பிற்காலத்தில் இன்னும் ஒரு 50-100 வருஷம் கழிச்சா 50 வருஷம் கழிச்சா கூட இந்த காலகட்டத்திய மனிதர்கள் இப்படி வாழ்ந்துருக்கு. இப்போ உள்ளவங்களே நம்ம இப்போ உள்ள இப்போ 2K கிட்ஸுன்றாங்களே இவங்களுக்கே 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது சுத்தமாக தெரியல. இனி என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி அவங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு வரலாறாக பிற்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய திரை காவியங்கள் எல்லாமே ஒரு வரலாறாக சாதாரண என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கும் சார். அது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் சார். இவ்வளோ தூரம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அதான் சினிமாவில் வந்து அசிஸ்டண்ட்டுகளுக்கு சொல்கிறது இதுதான், நீ வந்து சினிமா வந்து லைஃபு தான் சினிமா. அந்த வாழ்க்கையில் உன்னை என்ன உறுத்திச்சோ உன்னை என்ன மனசில் பாதித்ததோ அதை அசை போட்டு பாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒரு கதாசிரியர் தான். ஏன்னா அவங்கவுங்க லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் அவங்கள பாதிச்சிருக்கும். ஆனால் இது கதை அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நிச்சயமாக. ஆனால் நல்லா யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அட இதில் கூட ஒரு நல்ல கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு கூட நான் தான் சொல்லுவேன், நீ இன்னும் என்ன பாதிச்சதுன்னு பாரு. நீ உட்காந்துக்கிட்டு இப்படி திங்க் பண்ணுறது, இங்கே திங்க் பண்ணுறது, ரூம் போட்டு அதெல்லாம் உன் லைஃப்பில் என்ன நடந்தோ அதை பாரு. அதுலேயே நிறைய கேரக்டர்ஸ் வந்து உனக்கு கிடைக்கும், எல்லா விதமான கேரக்டர்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இன்றைக்கும் சினிமாவுக்கு நோக்கி வர்றவங்களுக்கு வந்து இந்த பிரம்மாண்டம், இந்த டெக்னிக்கு, அது இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் படத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் படம் ஓடுறதுக்கு மெயின் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக இருக்குதா அப்படிங்கிறது கனெக்ட் தான், மக்களோட கனெக்ட் பண்ணுறது. அது நான் நிறையா இப்போ வந்து இங்கிலீஷ் படங்கள் கூட எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்ன அப்படின்னா இப்போ அவங்க எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஒரு காலகட்டம். அவங்க உடனே டைவர்ஸுங்கிற மாதிரி போயிடுவாங்க, உடனே இன்னொரு கல்யாணம்னு போவாங்க, இப்படி போவாங்க அப்படி போவாங்க, இது மாதிரிலாம் இருந்துருக்கும். நம்மளதில் மட்டும் நம்ம சொல்லும்போது ஒருவனுக்கு ஒருத்தினா கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம், நமக்கு நம்மளே கிண்டல் அடிச்சுக்கோம் ஒருவனுக்கு ஒருத்தி இப்படின்ட்டு இதையே எத்தனை காலம் ஏன் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு. ஆனால் இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் வந்து சினிமா பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோ வர்றவனும் ஹீரோயினாக வர்றவனும் பார்த்தோம்னா எக்ஸ் ஹஸ்பண்டு எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க டைவர்ஸில். ஆனால் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் 2 பேரும் ஒன்றா சிக்கிவாங்க. அந்த ஒன்றா சிக்கிக்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் இவன் அவளுக்காகவும் அந்த குழந்தைகளுக்காக இவன் படுற கஷ்டம், அதே மாதிரி நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை ஃபீல் பண்ணி, ஸோ படம் முடியும் போது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அவன் என்னென்னா அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு நம்ம கல்ச்சரில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம வாழ்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு மீனிங் இருக்குதுங்கிற மாதிரி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவன் ஈஸியாக வந்து இதை அடாப்ட் பண்ணிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அவன் படத்தில் இதை வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம இப்போ தான் பிரேக்கப்புன்னு எப்போ கல்யாணம் ஒரு காதலிச்சு டைவர்ஸுங்கிறதெல்லாம் போயிடுச்சு. ஆரம்பிக்கும் போதே பிரேக்கப்பு அது இதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்துடுச்சு. அது என்னென்னா ஒரு சொல்லிச்சு முறை, கொஞ்ச நாளைக்கு ஒரு நாகரிகங்கிறது கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். அது மாதிரி நம்ம கல்ச்சருங்கிறது வந்து நமக்கு வெளியூரெல்லாம் ஃபாரின்னா அங்கே எல்லாம் சுற்றி போய் பார்க்கும்போது தான் வந்து அது எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுது. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம ஊர்லேயே நினச்சி பார்த்தோம்னா சில விஷயங்கள் கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஊட்டி இந்த சைடெல்லாம் அந்த ரிமோட்டாக இருக்கக்கூடிய ஒரு இனம் இருக்குது, அந்த மலைச்சால் பக்கத்தில் மாதிரி. அதில் ஒரு அவன் ஊரில் ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கான் ஒரு பர்டிகுலர் கேஸ்டில். என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே இந்த பொண்ணு இந்த பையன் அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்துட்டு ஓகேண்ணா 2 பேர்த்தையும் அனுப்பிச்சிடுவாங்க, ஒரு 2 நாளைக்கு ஜாலியாக இருங்க அப்படின்ட்டு. இந்த 2 நாள் கழித்து அவங்க வந்து பையன் ஓகே
அப்படிங்கிற மாதிரினா இல்லை பொண்ணு வந்து ஓகேன்னா அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது நம்ம ஊரில் ஆதிவாசி கல்ச்சரில் சில அதில் வந்து இருக்குது சார். அப்புறம் இல்லை சரியாக வரலன்னா போய்ட்டு வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்றான். இது எனக்கு அவன் இங்கிலீஷில் வச்சுட்டு இருக்கான். என்னென்ன லிவிங் டுகெதர்னு சொல்லி பார்த்துட்டு சரியாக வந்தால் அதுக்கப்புறம் லிவிங் டுகெதர், அதுக்கப்புறம் சரியாக வந்தால் மேரேஜுக்கு போகலான்னு அவன் அப்படி அட்வான்ஸ்ன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எந்த காலத்துலேயும் இங்கே வந்து இது எப்படா வந்தது அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ ஆனால் இருக்கிறதுல என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கிறதுங்கிறது வந்து உலகம் பூரா எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு ஏன் வந்து நம்மளது வந்து பண்பாடு கல்ச்சர் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாம் நம்ம ஆளுங்க எந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சி இல்லை இப்படி இருக்கிறது தான் பெஸ்ட்டு, இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வழிவகுத்து அதுதான் நமக்கு இருக்கிறதுலே பெரிய அசெட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அது ஃபாரின்லாம் போகும்போது தான் அதை வந்து ரசிக்க முடியுது, நம்ம ஊரில் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது இந்தியனாக பிறந்ததுக்கோ தமிழ்னா பிறந்தது தமிழ் கல்ச்சரில் வளர்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சித்தர் திருத்தணிகாச்சலம் அவர் ஒரு சின்ன இது என்னென்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அவர் ஒன்று போட்டுகிட்டே இருப்பார் அவருடைய முகநூல் பக்கத்தில். அது எல்லோரும் இவர் என்னத்தை போடுறார் இதை கேலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னென்னா, ஒவ்வொரு தமிழனும் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக அதை வலியுறுத்தி போட்டே இருக்கார். இப்போ அதோட விஷயம் என்னன்னா, இப்போ தான் அது இடிக்குது, இப்போ எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அவருடைய முகநூல் பக்கத்தில் நிறையா போய் நீங்கள் சொன்னது தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சிஎம்ஏ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று ஆந்திரா சிஎம் திரு சந்திரபாபு நாயுடு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னென்னா இதோட ஏதாவது நம்ம ஒரு போக்கில் போய் அட்வான்ஸாக போகிறோன்னு போனது நம்ம தமிழ் இனத்தை எவ்வளோ பாதிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது சார். நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பல வெளிநாடுகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. உங்களுடைய திரைப்படங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. வருங்கால சந்ததியினருக்கும் அது ஒரு பாடமாக விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சீசனல் படங்கள் சாங்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த பாட்டுக்காக ஓடுது சண்டைக்காக ஓடுதுன்றது ஒரு காலத்தில் வந்து அது பெருசாக இருக்காது. நீங்கள் கொடுத்துருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சார். ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. ரொம்ப எனக்கு அரவணைநாடுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இந்த விழா எடுத்ததுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் நல்ல நண்பரும் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உமாபதி அவர்களுக்கு வந்து அவரை கௌரவப்படுத்தும் விதத்தில் அரவணைநாடு இந்த ஊடகம் மூலமாக ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு நந்தா அவர்களுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். உமாபதி அவர்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன அரசியல் சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ஒரு மேட்ரு எனக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா உடனே ஃபோன் அடித்து இது என்னங்க இது மேட்ரு அப்படிம்பேன். என்ன அப்படின்னா, அது எதை பற்றி கேட்டாலும் உடனே அதை வந்து அது என்ன இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு பதில் சொல்லுவார். இல்லைன்னா கூட கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதை பற்றி மேட்ரு கேதர் பண்ணிவிட்டு கரெக்டாக சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நான் அந்த காலத்தில் கூட சொல்லுவேன் மீட்டிங்கில் தமாஷா பேசும்போது. என்னென்னா, ஒரு பாரிஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதிரியார் வந்து இறங்குறாரு. அவர் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர்றாரு பாரிஸ்க்கு. பாதிரியார், கிறிஸ்டியன் பாதிரியார். அவன் போய் பேட்டி எடுக்கிறதுக்கு போன ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு, பாரிஸுக்கு வந்துருக்கீங்களா? ஆமாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அடுத்த கேள்வி வரும், சரி இந்த நைட் கிளப்புக்கு போவீங்களா அப்படின்னு. நைட் கிளப்பா அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா, அப்புறம் சரிங்க மற்றவங்க யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். போன உடனே ஹெட்லைன் என்ன வருதுன்னா, பாரிஸுக்கு வந்து இறங்கியவுடன் பாதிரியார் நைட் கிளப் எங்கே இருக்குன்னு விசாரித்தார்னு போட்டு ஹெட்லைன் போட்டான். எல்லோரும் லபலபன்னு அவர் பிடிச்சிக்கிட்டாங்க என்னென்ன. அப்புறம் அவர் அந்த நிரூபரை கூப்பிட்டு, என்னையா இப்படி பண்ணி போட்டேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன் சார், நான் கரெக்டாக தான் பண்ணேன். என்ன கரெக்டாக பண்ணேன், இப்படி போட்டு வச்சுருக்க ஒரு பாதியார் வந்து இறங்கணுன்னே நைட் கிளப் எங்கே இருக்குன்னு கேட்டேன். இல்லை சார் நான் உங்கள்கிட்ட வந்தேன், பாரிஸ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்னேன்.
நைட் கிளப்புக்கு போவீங்களான்னு கேட்டேன். நைட் கிளப்பா அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சரி, இந்த அப்படின்னா அப்படிங்கிறத எடிட் பண்ணிவிட்டேன் நான். நைட் கிளப்பா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்னென்னா அவருக்கு வந்து பத்திரிக்கைக்கு வந்து ஒரு விறுவிறுப்பாக எல்லோரும் உடனே உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஏதாவது மேட்ரு கிடைக்குமா, மெட்டீரியல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அது அவங்க கேட்டால் என்னுடைய பத்திரிகை தர்மம்னு தான் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு நல்ல நிருபர்னு நான் பேர் எடுக்கணுன்னு நான் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது வித்தியாசமாக ஒன்று பண்ணி அன்றைக்கி இது பண்ணுவேன். நேற்று கூட தமாக்காவா ஒரு ஒரு படம் பார்த்தேன், கொரியன் படம். அதை வந்து இந்தியில் வந்து ரீமேக் வாங்கி அஃபிஷியலாக ரீமேக் வாங்கி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க அதில் எவ்வளோ குறியாக இருப்பாங்க. ஒருத்தன் வந்து ஃபோன் பண்ணி அந்த ரேடியோ ஜாக்கி அந்த இவங்ககிட்ட பேட்டி எடுத்துகிட்டு அந்த நிருபர்கிட்ட பேட்டி எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த இடத்துல பாம்பு வச்சுட்டேன் அப்படின்னு இவன் அந்த இதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க என்னென்னா உடனே அங்கே இருக்கிற அந்த ஹெட்டெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பேசு, அப்படியே லைவாக பண்ணிடுறோம் எங்கே பாம்பு வச்சுருக்கோன்னா அவன் ஒரு பாம்பு வேறு வெடிச்சிட்டான். என்ன சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான்னு சொல்லி மறுபடியும் இருந்தாமல் டிஆர்பி ரேட் என்ன இது என்ன அது என்னன்ட்டு இதை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இது எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து அது அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பத்திரிகை இதுக்காக வந்து ஒரு பரபரப்புக்கு பண்ண வேண்டியது தான். ஆனால் அதில் மனிதாபிமானம் இல்லாமல் தொழில் தர்மம் இல்லாமல் போகும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்களோட படத்தில் வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணேன். என்னென்னா ஒரு போலீஸு அவர் டிஎஸ்பி மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருக்கிற ஆள், அவர் டெய்லி ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் அந்த வண்டி போயிடும். அந்த ஜீப்பில் தான் வரும்போது இவருடைய சொந்த காரு அதையும் கூடவே டிரைவர் போட்டு அதையும் ஆஃபீஸ் வரைக்கும் ஓட்டிட்டு வருவார். அதை கொண்டு தாங்க எடுத்து சொல்லிடுவார். அப்புறம் இவர் உள்ளே போயிடுவார், ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்ப்பார். சாயங்காலம் மறுபடியும் இவர் கவர்மெண்ட் வண்டியில் தான் மறுபடியும் ரிட்டர்ன் போவார். போகும்போது அந்த இவருடைய சொந்த காரும் பின்னாலேயே போகும். அப்போ ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் என்ன கவர்மெண்ட் வண்டி தான் இருக்குது, இவருக்கு சொந்த காரு டெய்லி கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு நிறுத்திட்டு அதுக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இவரே செலவு பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு மைண்டுக்கு அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு நாள் ஒருத்தர் வருவாங்க, வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணும்போது அவர் ஒருத்தரை பற்றி குற்றச்சாட்டு சொல்லி இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ கூட்டு வந்து விசாரிக்கணும். இப்போ இவர் வந்து கீழே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த அட்ரஸில் இருக்கார், அவர் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அவர் வேகமாக போவார். கொஞ்சம் அப்படின்னு என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு, இல்லை சார் ஜீப் எடுத்துகிட்டு போகிறேன்னு, என் கார் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வா அப்படின்னு. அவர் கேஸ் கொடுத்துருக்காரு சார், உங்கள் கார் இல்லை என் கார் எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வா அப்படிம்பார். அப்போ அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவன் சொல்லுவான், அப்பா இவன் குற்றம் சொல்லியிருக்கான், அவன் பண்ணானா இல்லையான்னு தெரியாது, நீ பாட்டில் போலீஸ் ஜீப்பு கொண்டு போய் அங்கே வாசலில் நிறுத்தி அவனை உள்ளே கூப்பிட்டு வர்றேன்னா இந்த அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவரை என்கொயரிக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்களா, எது கூப்பிட்டு போகிறான்னு யாருக்கு தெரியும். அதே மாதிரி அவனை அங்கேருந்து ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு வரும்போது இங்கே வந்து அவன் ஒன்றும் பண்ணல அப்படின்னா மறுபடியும் ஜீப்பில் கொண்டு போய் விடும்போது அவன் போலீஸ் ஜீப் வந்து கூப்பிட்டு போனது தெரியும், கொண்டு வந்து விட்டது தெரியுமோ ஒழிய ஆளாளுக்கு கண்ணுங்க அது வச்சு ஒவ்வொரு விஷயம் இதாக இருக்குன்னு பேசுவாங்களே ஒழிய உண்மை என்ன எதுங்கிறது தெரியாது. இதில் எத்தனை பேர் பெரிய மன உளைச்சலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம், போலீஸ் ஜீப் ஏறிட்டோம் அப்படிங்கிறது வந்து இது எத்தனை பேர்த்துக்கு வந்து மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இதை விட ஒரு தலைக்குனிவு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபீலிங்கு வந்ததுன்னா அதை போய் எப்படி நீ சரி பண்ணுவ நீ. அதனால் குற்றம் நம்மக்கிட்ட வந்து கேஸ் கொடுத்துட்டாலே அவன் குற்றவாளிங்கிறது அல்ல, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இது பண்ண முடியும், அதுக்கு முன்னால் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் என் வண்டி கொண்டு வந்து போய் கூப்பிட்டு வர சொல்லி சொன்னேன் அப்படின்னு. என்னென்னா ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லவேன்னு காமிக்கணும். நல்லவேன்னு காமிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க, வாங்க மாட்டேன்னு சொல்கிறான், அப்படி ஒரு சீன் பண்ணிடலாம். ஒருத்தன் வந்தால் எனக்கு எம்எல்ஏவே தெரியும்னு சொன்னால் பலார்னு ஒரு அறை விட்டான் விஜயகாந்த் ஸ்டைலில். அது முடியாதுன்னு சொன்னால் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், வேறு பெரிய பொலிட்டிக்கல் ஆள் வந்தால் வர மாட்டேங்குது, அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி
இப்போ இப்படியெல்லாம் சீன்லாம் வந்துடுச்சு இல்லையா? ஆனால் அதே போலீஸ்கார் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது ரெண்டும் வரணும். ஆனால் அதே மாதிரி வந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு பழசாக தானே தெரியும். ஸோ புதுசாக இருக்கணும், ஆனால் அதுக்குள்ளே இது எல்லாமே அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு சீனை க்ரியேட் பண்ணேன். ஸோ இப்போ இந்த சீனை க்ரியேட் பண்ணாலே இவர் லஞ்சம் வாங்க மாட்டார், எவனாலையும் வந்து இவரை பிரைப் பண்ணி இப்படி இது பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷனில் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து வருது இல்லையா? ஸோ எதுக்குன்னா போலீஸ் வந்து மக்கள் நண்பன் அப்படின்னு சொன்னால் நண்பன் மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணும்போது, சீன் க்ரியேட் பண்ணும்போது காமெடிக்காக சிலது க்ரியேட் பண்ணுறோம், போலீஸை கிண்டல் அடித்து க்ரியேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து போலீஸோ இல்லை வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கரெக்டான எக்ஸாம்பிளோட பாசிட்டிவான சில கேரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கோன்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம கிண்டல் அடிக்கிறதுக்கு மட்டுமே அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவங்க செய்கிற தொழிலில் வந்து இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தவிர்க்க முடியாத காரணத்துக்காக சில நேரங்களில் சில வாத்தியார் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நல்ல வாத்தியார் கூடவே நம்ம க்ரியேட் பண்ணணும். அது மாதிரி எந்த இது ப்ரொஃபஷன் வச்சுட்டாலும் அது நெகட்டிவானா நெகட்டிவ் மட்டுமே சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. மற்ற இன்னொரு சைடில் பாசிட்டிவும் இருக்கும் இல்லையா, அதை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊடகத்தில் இதில் எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு என்ன அவர் மேலே ஒரு மரியாதைன்னா, 34 வருஷமாக இருந்துகிட்ருக்காரு. அவரை பற்றி நெகட்டிவான கமெண்ட்டுகள், ரிப்போர்ட்டுகள் அதெல்லாம் எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ டேர் அண்ட் டெவிலாக அது கரெக்ட் இல்லைன்னா கரெக்ட் இல்லை, அது நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லை, அது வெளியே கொண்டு வந்தாகணும்னா அது வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர்கிட்ட ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஸோ உமாபதி அவர்கள் வந்து இப்படி ஒரு பத்திரிக்கையாளராக வந்து அவர்கிட்ட எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அவர் எனக்கு நண்பர்னு சொல்லிக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு வந்து அறம் நாடு இவங்க வந்து ரொம்ப அழகாக இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க எல்லாமே நம்ம அமீர் முதல் கொண்டு எல்லாரையுமே கூப்பிட்ருக்காங்க. எல்லாருமே வந்து அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவரை பற்றி இன்றைக்கி நான் கொஞ்சம் தெரியும், அவர் எழுதின புக்கெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கிறேன். இந்த தமிழர்களை பற்றி எந்தெந்த ஊருக்கெல்லாம் போய் என்னென்னங்கிறதெல்லாம் அவர் நேரடியாகவே பேட்டி எடுத்துகிட்டு கரெக்டாகவே வந்து எழுந்தா பார்த்துருக்கோம். இன்றைக்கி அவரை பற்றி இவங்களும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எடுத்திருந்தாங்க. அதை வந்து அவரே வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது தான் நமக்கே தெரியுதோ இதெல்லாம் நடந்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு சிறப்பு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். நந்தா அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. அதை பாராட்டுறதுக்காக, அதில் பங்கெடுத்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தினேஷ் தமிழ் இனிதின்னு சொல்லி ஆரம்பித்து அழகாக தமிழில் சுத்தமாக பேசுனீங்க. உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நன்றி சார், நன்றி, வணக்கம். சாரோட படங்கள் வந்து 83 முந்தானை முடிச்சு எனக்கு வருஷமெல்லாம் தெரியாது, எனக்கு எடுத்துக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான். அப்போ இருந்த படங்கள் நீங்கள் பண்ண அந்த நையாண்டி காமெடிகள்லாம் அப்படியே திரையில் பார்த்துருக்கோம். அதை யூடியூப்பில் ஒருத்தர் பண்ணுறாரு, அவரோட நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துட்டீங்கன்னா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மொமெண்ட்டை உருவாக்கிடலாம் சார். ஒரு 10 நிமிஷம் என்ன ஒரு திரைக்கதை எழுதிடலாமே. இப்போ திரைக்கதை அது உட்கார்ந்து எழுதுனுங்க தனியாக, இது வந்து பேட்டி.